சாரியில் வர்ற கிளாத்லேயே ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிளைண்ட் 2 சேம் ஃபேப்ரிக் சென்ட் பண்ணி சேம் டிசைனில் ஆரி ஒர்க் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4mm பீட், ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5mm பீட், அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை, கேப்பே இல்லாமல் அப்படியே பக்கத்தில் தான் கொடுத்துருக்கேன். 5mm பீட் சுற்றி சுகர் பீட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் சிங்கிள் பார்டர் மட்டும் இல்லாமல் டபுள் பார்டர் வர மாதிரி ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்டரோட அப் அண்ட் டவுன்வர்ட் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பாட்டமில் வர சேம் பார்டர் தான் அப்படியே அப்பர் பொசிஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மற்ற பிளேஸில் இருக்க கேப்பில் ஃபுல்லாகவே ஒரு 5mm பீட், அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து புட்டா போட்டிருக்கேன். சாரியோட கலர் க்ரீன்றதுனால கிளைண்ட் க்ரீன் கலர்லேயே ஹேங்கிங் பீட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேங்கிங் பீடும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு சுகர் பீட், 4mm, 5mm பீட், இது 3 மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் நெக்லையும் ஆல்சோ ஸ்லீவில் வர்ற சேம் பார்டர் தான் கொடுத்துருக்கேன். கிளைண்ட் 2 ப்ளவுஸையுமே வித் ஸ்டிச்சிங்கோட தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டிச்சிங்கும் பண்ணி ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக 2 ப்ளவுஸையுமே பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.